வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, பாலிவுட்ல 2021 வெளியான அசின் தில்ருபா அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு பக்காவான மிஸ்ட்ரி த்ரில்லர் படம்னு சொல்லலாம். இந்த படம் நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ்லயும் இருக்கு. இந்த படத்தோட செகண்ட் பார்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல வரப்போகுது. இந்த பார்ட்டை பார்த்தா தான் அந்த படத்தோட கதை உங்களுக்கு புரியும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலனா கண்டினியூ பண்ணுங்க. இந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே நமக்கு ஜுவாலாபுரை காட்டுறாங்க. இப்போ ஒருத்தங்களை காட்டுறாங்கல்ல, இவங்க தான் ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க பேரு ராணி அப்படின்றது. நாய்களுக்கு இவங்க கறியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. இந்த பகுதிக்கு கொஞ்சம் தள்ளி இருக்க ஒரு இடத்த நமக்கு காட்டுறாங்க. அங்க கலவரம் நடந்துட்டு இருக்கு. போலீஸுங்க கண்ட்ரோல் பண்றதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோயின் வீட்டுக்கு பக்கத்துல தான் இருக்காங்க. திடீர்னு ஹீரோயின் வீட்டுல பிளாஸ்ட் நடக்குது. சிலிண்டர் தான் வெடிச்சிருது போல. ஹீரோயினும் வேக வேகமா வீட்டுக்குள்ள வராங்க. ரிஷுன்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே வராங்க. இவங்க ஹஸ்பண்ட் பேர் தான் ரிஷுவா இருக்கும். அந்த இடத்துல பார்த்தா ஹஸ்பண்டோட கை மட்டும் இருக்கு. கையில இவங்களோட பேரான ராணின்றத பச்சை குத்தி இருப்பாரு. அதை பார்த்து இவங்களும் பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த தகவல் போலீஸ்க்கு போயிருதுல. இப்ப போலீஸும் இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ரிஷியோட கை மட்டும் தான் இவங்களுக்கு கிடைச்சிருக்கும். மத்தபடி பாடி இருக்கு பாத்தீங்களா, நெருப்புல எரிஞ்சு போயிருது. அதே மாதிரி அந்த பாடியை செக் பண்ணும்போது ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கும். அவரோட தலையில யாரோ பலமா தாக்கி இருக்காங்க. அதனால தான் அவர் கொல்லப்பட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த பிளாஸ்ட் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஆட்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. இந்த இன்ஸ்பெக்டர் என்ன நினைக்கிறாருன்னா, ஒய்ஃபே எதுக்காக இந்த விஷயத்த பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப அங்க உட்காந்து இருக்க ஒய்ஃப் ஒரு மாதிரி சந்தேகத்தோட பார்த்துட்டு இருக்காரு. ஒய்ஃபுமே இவர் பாக்குறத கவனிக்கிறாங்க. இங்கதான் அசின் தில்ருபான்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப 6 மாசத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த நமக்கு காட்டுறாங்க. ரிஷு இருக்கார்ல, பொண்ணு பாக்குறதுக்காக சோகமா போயிட்டு இருக்காரு. ஏன்டா மூஞ்சி இப்படி வச்சிருக்க, கொஞ்சம் சந்தோஷமா தான் வாயேன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. இந்த இடத்துல தான் ரிஷு ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறாரு. இதுக்கு முன்னாடியே நிறைய பொண்ணுங்களை பாக்குறதுக்காக வந்திருப்பாரு. அப்படி பார்க்க வந்த பொண்ணு கிட்ட உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அந்த பொண்ணு இருக்காங்கல்ல, எனக்கு மகேஷை தான் பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ஆள் இருக்காரு, அவரை பத்தி சொல்றாங்க. அதனால நீங்களே வீட்டுல என்ன பிடிக்கலன்ற மாதிரி கிளம்பி போங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் நினைச்சுதான் இவர் கொஞ்சம் அப்செட்டா இருக்காரு. கவலைப்படாத, இந்த வாட்டி எல்லாமே ஓகே ஆயிடும் அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப டிராவல் பண்ணி இவங்க பார்க்க வந்தவங்களோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆக்சுவலா நம்ம ஹீரோயினை தான் பார்க்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஹீரோவோட சொந்த ஊர்ல பெருசா பொண்ணு செட் ஆகல போல. அதனால தான் டெல்லிக்கு ஃபேமிலியோட வந்திருக்காங்க. இப்ப ஹீரோயின் ஃபேமிலி கிட்ட கலந்து பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட அத்தை இருக்காங்கல்ல, என்ன உனக்கு மாப்பிளைய பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு பார்க்க மாப்பிளைய பிடிச்சிருக்கு. ஆனா மாப்பிள்ளை ஜுவாலாபுரை சேர்ந்தவர்ல, அங்க போறதுல உங்களுக்கு பெருசா விருப்பம் கிடையாது. ஏன்னா டெல்லி சிட்டியில நான் வாழ்ந்துட்டு அங்க போய் எப்படி சர்வைவ் பண்ணுவேன், எனக்கு அதுதான் கொஞ்சம் குழப்பமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப ஹீரோயின் அத்தை வெளியே வந்துடுறாங்க. பொண்ணு உங்க கிட்ட தனியா பேசணுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோவும் லைட்டா வெக்கப்படுறாரு. சரி நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாரு. அவங்களுமே காஃபி எல்லாம் ரெடி பண்ணி அவர்கிட்ட தந்துடுறாங்க. இப்ப நார்மலா அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் இருக்காரு பாத்தீங்களா, உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்களும் பிடிச்ச விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தினேஷ் பண்டிட் அப்படின்ற ஒரு நாவல் ஆசிரியரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிரைம் ஸ்டோரி எழுதுவாரு, அதுல லவ்வ கலந்து எழுதுவாரு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க அதெல்லாம் படிச்சிருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. இல்லங்க, நீங்க சொல்லிதான் அப்படி ஒரு ரைட்டர் இருக்கிறதே எனக்கு தெரியும். எனக்கு பெருசா புக்கு படிக்கலாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்ப வேற என்னெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் பிடிக்காது. நான் வேலைக்கு போவேன். வீட்டுல இருக்கும் போது வீட்டுல ஏதாவது ரிப்பேரா இருந்தா சரி பண்ணுவேன். இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க்லாம் ஓரளவுக்கு பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்படியா, நாங்களும் ஃபேனை சரி பண்ணோம் நினைச்சிட்டு இருந்தோம், சரி பண்ணிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்பயா அப்படின்ற மாதிரி இவர் ஆச்சரியப்படுறாரு. சரின்ற மாதிரி சரி பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. என்ன போனவன் இன்னும் வரலன்ற மாதிரி அம்மா யோசிக்கிறாங்க. இப்ப பாக்குறதுக்காக உள்ள வரும்போது தான் இவர் வேலை பார்த்துட்டு இருக்கிறது தெரியுது. என்ன இப்பயே வேலை விட்டுட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அம்மா ஷாக் ஆயிடுறாங்க. நாங்க போயிட்டு வரோம் அப்படின்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அம்மாக்கு பொண்ணை சுத்தமா பிடிக்கல. நீ அவ்வளவுதான் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொன்னு வச்சுக்கோ, அம்மா விஷத்தை குடிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி பாட்டில ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. கடைசி வரைக்கும் ஓபன் பண்ண முடியல. சரி தூக்கு மாட்டி சாவறேன் அப்படின்ற மாதிரி துணியெல்லாம் போட்டு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் எட்ட மாட்டேங்குது. சரி மாடியில இருந்து குதிச்சு சாவறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஹஸ்பண்ட் இருக்கார்ல, ஏதாவது ஒண்ணு பண்ணுமா, அது பண்ற இது பண்றன்னு சொல்ல மட்டும் தான் செய்யற, எதுவுமே பண்ண மாட்டேற அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்றாரு. எப்படியோ போ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிடுறாங்க. ஹீரோ கண்ணாடி போட்டிருக்காரு பாத்தீங்களா, லென்ஸா மாத்தணும் அப்படின்ற மாதிரி லென்ஸா மாத்திடுறாரு. அதே மாதிரி வீட்டுக்கு நிறைய பொருளை வாங்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பொருளை வாங்கிடுறாரு. ரெண்டு பேருமே நம்பர்லாம் மாத்திருப்பாங்கல்ல, அடிக்கடி ரெண்டு பேருமே போன்ல பேசிட்டு இருக்காங்க. அவங்க பேரு ராணி தானே, இவரும் கையில ராணின்னு பச்சை குத்தி அவங்களுக்கு அனுப்பி விடுறாரு. அதை பார்த்து அவங்களுமே சந்தோஷப்படுறாங்க. இப்ப கல்யாணத்துக்கு எல்லாம் பிளான் பண்ணிடுறாங்க. பிளான் பண்ண மாதிரி உங்களுக்கு நல்லபடியா கல்யாணமும் முடிஞ்சிருது. இப்ப பிரசன்ட்ல ஹீரோயின் விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல தான் உட்கார்ந்து இருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சு பார்த்து லைட்டா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கடைசி 1 மாசமா விசாரணைன்ற மாதிரி ஹீரோயினை வர வச்சிட்டு இருக்காங்க போல. இப்ப போலீஸுங்க பேசிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இவங்க கேஸை எப்படியாவது சால்வ் பண்ணி ப்ரொமோஷன் வாங்கிடணும்னு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. ஆனா அது ஆவற மாதிரியே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க.
அப்ப இன்ஸ்பெக்டர் இந்த இடத்துக்கு வந்து இவங்களை முறைச்சு பாக்குறாரு. அவங்கள உள்ள அனுப்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப ஈரன் பேசுறதுக்காக உள்ள வந்துடுறாங்க. திரும்ப திரும்ப அதே பொய்யை தான் சொல்லிட்டு இருக்கீங்க, இன்னைக்காவது உண்மையை சொல்லுவீங்களா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. நான் ஒவ்வொரு வாட்டியும் உண்மையை மட்டும் தான் சொல்றேன், என் ஹஸ்பண்டை நான் கொலை பண்ணல, நீங்க எப்பதான் புரிஞ்சுக்க போறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. சரி, இந்த வாட்டி ஆரம்பத்துல இருந்து பொறுமையா கேட்கிறேன், ஸ்டார்டிங்ல இருந்து சொல்லுங்க, உங்க ஹஸ்பண்டை கல்யாணம் பண்ணிட்டு இந்த ஊருக்கு வந்தீங்கல்ல, அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இந்த இடத்துல ஈரனும் நடந்த விஷயத்த சொல்றாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரோட ஊருக்கு தானே வரணும், ட்ரெயின்ல இவங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்கள மாதிரியே கல்யாணம் முடிஞ்சு ஒரு ஜோடி வந்திருக்கும். அந்த ஜோடியோட சொந்தக்காரங்க பயங்கரமா செலிப்ரேட் பண்ணி அங்க இருந்து கூட்டு போறாங்க. நம்மளையும் இப்படிதான் கூட்டு போவாங்கன்னு நினைப்பாங்க, ஆனா இவங்க அந்த மாதிரிலாம் கூட்டு போக மாட்டாங்க. இந்த இடத்துல மழை வேற பிடிச்சிருது. ஃப்ரெண்ட் இருக்காரு பாத்தீங்களா, கார்ல போயிடுங்க அப்படின்ற மாதிரி காரெல்லாம் கொடுத்து விடுறாரு. இவங்களும் கார்ல வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. என்ன எந்த செலிப்ரேஷனும் இல்லாம கூட்டு போறாங்கன்னு ஈரன் யோசிக்கிறாங்க. இப்ப வீட்டுக்கு வந்தவங்க நேரடியாவே கேட்டுறாங்க, எங்க ஊர்ல எல்லாம் செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, நீங்க பண்ண மாட்டீங்களான்னு கேக்குறாங்க. நாங்களும் பண்ணுவோம், மழை பிடிச்சிருச்சுல, அதனால தான் பிளான் எல்லாம் கேன்சல் பண்ண வேண்டியதாயிருச்சு, காலையில வேணா பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இல்ல இதெல்லாம் வரும்போதே பண்ணணும், இதுக்கப்புறம் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஈரன் சொல்றாங்க. கதவு திறந்திருக்கும், அதனால மழை பெஞ்சு சாரெல்லாம் உள்ள பட்டுருது. வேக வேகமா கதவை சாத்திடுறாரு. இப்ப கிளீன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இன்னைக்கு தானே இவங்க 2 பேரோட ஃபர்ஸ்ட் நைட்டு, அதனால ரொம்ப சந்தோஷமா இருக்காரு. ஆனா ஈரன் கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. அதாவது கூட்டு போக வரல, அதை நினைச்சு கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. இவர் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே படுத்து தூங்கிடுறாங்க. இவரும் சரி பரவாயில்லன்னு விட்டுறாரு. காலையில ஈரன் ரொம்ப லேட்டா தான் எந்திரிச்சு வெளியே வராங்க. இதான் எந்திரிக்கிற டைமா அப்படின்ற மாதிரி மாமியார் கேட்டுட்டு இருக்காங்க. வந்த ஈரனும் காஃபி குடிக்கலான்னு ஊத்த பாக்குறாங்க. நீதாமா காஃபி போடணும் அப்படின்ற மாதிரி மாமியார் சொல்லிட்டாங்க. ஆனா ஈரன் இருக்கார்ல, நீ உட்காரு, நான் போட்டு எடுத்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி இவரு போடுறதுக்காக போயிடுறாரு. இதனால மாமியாருக்கு பயங்கரமா கோவம் வருது. உன் வீட்டுல இதெல்லாம் சொல்லி தரலையா, எல்லாத்தையும் நீ தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் மாமியார் சொல்றாங்க. சரித்த, இதுக்கப்புறம் பண்றன்ற மாதிரி இவங்க சமாளிக்கிறாங்க. சரி பக்கடெல்லாம் செய்ய தெரியுமான்னு அத்தை கேக்குறாங்க. இவங்களும் தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. உன் வீட்டுல அப்ப என்னதான் சொல்லி கொடுத்து வளர்த்தாங்கன்னு தெரியல அப்படின்ற மாதிரி அத்தையும் புலம்பிட்டு இருக்காங்க. ஈரவும் நைட்டு படுக்கிறதுக்காக லென்ஸ் எல்லாம் கழட்டிட்டு இருக்காரு. அப்ப ஈரன் இருக்காங்கல்ல, இதுக்கு முன்னாடி நீங்க பொண்ணுங்களெல்லாம் பாக்கலையா, என்னதான் ஃபர்ஸ்டா பாத்தீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல இதுக்கு முன்னாடியும் பொண்ணுங்களை பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் அவங்கள உங்களுக்கு பிடிக்கலையா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் கிடையாது, அவங்களுக்கு தான் என்ன பிடிக்கல, ஏதாவது ஒரு காரணம் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னு சொல்றாரு. ஆக மொத்தத்துல நீங்க நிறைய ஆப்ஷன் பார்த்திருக்கீங்க, அதுல ஒன்னாதான் என்ன செலக்ட் பண்ணிருக்கீங்க அப்படிதானே அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லைன்னு இவர் சொல்றாரு. பின்ன எப்படி, நீங்க என்ன செலக்ட் தான் பண்ணிருக்கீங்க, அப்ப நான் 10ல ஒரு பொண்ணு தானே அப்படின்ற மாதிரிலாம் கோவமா கேட்குறாங்க. எதுக்காக இந்த மாதிரிலாம் பேசுற அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. உங்க அம்மா வேற அதை செய்ய தெரியுமா இதை செய்ய தெரியுமான்னு கேக்குறாங்க. நான் என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியாவா வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கோவப்படுறாங்க. ஈரவும் இவங்களை சமாதானப்படுத்த ட்ரை பண்றாரு. ஆனா இவங்க பயங்கர கோவமா பேசிட்டு இருக்காங்க. என்ன பண்றதுன்னு தெரியாம வேகமா பாத்ரூம்குள்ள வந்துடுறாரு. சரி பாத்ரூமை விட்டு வெளியே போலான்னு பார்த்தா அப்பயே இவங்க திட்டிட்டு இருக்காங்க. சரி பாத்ரூம்குள்ளேயே இருந்துட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நைட்டு முழுக்க இவர் பாத்ரூம்குள்ளேயே இருந்துடுறாரு. ஈரவும் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வராரு. அப்ப அம்மா இருக்காங்கல்ல, உன் ஒய்ஃப் பண்ணிருக்க காரியத்தை பாடுறா அப்படின்ற மாதிரி காமிக்கிறாங்க. இவரும் என்னன்ற மாதிரி திரும்பி பாக்குறாரு. பார்த்தா ஈரன் இருக்காங்கல்ல, அப்பாக்கு டையெல்லாம் அடிச்சு விட்டுருக்காங்க. ரொம்ப போர் அடிச்சது அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இவர் ரொம்ப கூச்சப்படுறாருல, அதனால ஃப்ரெண்டு ஒய்ஃப் கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவருக்கு சொல்லி தந்துட்டு இருக்காரு. நீ ஹஸ்பண்ட் அப்படின்ற ஒரு கெத்தோட நடந்துக்கிட்டாதான் ஒய்ஃபுங்களுக்கு எல்லாம் பிடிக்கும். காலையில காஃபி எங்கன்ற மாதிரி நீ அதிகாரமா கேட்கணும். நீ வேணா நாளைக்கு ட்ரை பண்ணி பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாரு. அப்படியே இந்த இடத்துல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஈரின் அம்மாவும் ஆன்டியும் சேர்ந்த மாதிரி உங்களுக்கு சில அட்வைஸ் எல்லாம் பண்றாங்க. அதாவது செடியூஸ் பண்ணி தான் ஹஸ்பண்டை நம்ம கண்ட்ரோல்ல வச்சுக்க முடியும், நீ அதுக்கேத்த வேலையை பாரு அப்படின்ற மாதிரிலாம் ஐடியா கொடுத்துட்டு இருக்காங்க. ஈரின் வேணும்ட்டே ஹீரோக்கு எதிர நடந்து வந்துட்டு இருக்காங்க. வேணும்ட்டே சாரிய சரிய விடுறாங்க. இவங்க சரிய விடுறத ஹீரோ கவனிக்காம கிளம்பி இருப்பாரு. ஆனா அங்க இருக்க அத்தை கவனிச்சிடுறாங்க. இவங்களை முறைச்சு பாக்குறாங்க. அதே சமயம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறாரு. எனக்கு காஃபி போட்டு எடுத்துட்டு வான்ற மாதிரி கெத்தா சொல்லிட்டாரு. அவங்க துணி காய போட்டுட்டு இருப்பாங்க. வேணும்ட்டே சாரிய சரிய விட்டு காட்டுறாங்க. ஆனா இந்த இடத்துக்கும் அத்தை வந்து இதை கவனிச்சிடுறாங்க. அத்தை பாத்துட்டாங்கன்றதுனால ஈரின் வேகமா அங்க இருந்து கிளம்புறாங்க. இவருமே எதுவுமே கண்டுக்காத மாதிரி சைலண்டா அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோவும் இப்ப அயன் பண்ணிட்டு இருக்காரு. ஈரின் வேணும்ட்டே நகத்தை வெட்டுற மாதிரி எதிர உட்காந்துடுறாங்க. செடியூஸ் பண்ற மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ கவனிக்கிறத விட அத்தை தான் இதை அதிகமா கவனிச்சிடுறாங்க. நைட்டு பண்ற விஷயத்தெல்லாம் பகல்ல பண்ணா எப்படி, முதல்ல போத்திட்டு உக்காரு அப்படின்ற மாதிரிலாம் கோவமா சொல்றாங்க. ஹீரோவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கூச்சப்படுற டைப்பா இருப்பாரு. முதல்ல ஒய்ஃபை லவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ஒன்னா இருக்கணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்படுவாரு. அதெல்லாம் வேலைக்காவது, நாங்க சொல்ற மாதிரி பண்ணு அப்படின்ற மாதிரி அப்பாவும் ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஐடியா எல்லாம் தந்துட்டு இருக்காங்க. ஈரின் வீட்டு சைட்லயும் ஐடியா தந்திருப்பாங்கல்ல. ஈரின் ஆட்டோ ஒரு சாரி கட்டியிருக்காங்க. இவரும் ஈரின் வரட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வந்த ஈரின் இருக்காங்கல்ல, கழட்டி விடுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரும் அப்படியே தயங்கிக்கிட்டே பக்கத்துல வராரு. கலட்டுறதுக்கு கூட ரொம்ப தயங்கிட்டு இருக்காரு. இப்ப கலட்டினோட 2 பேருமே படுக்கிறதுக்காக சாயிறாங்க. ஈரின் தலை இடிச்சிருது. ஐயோ இடிச்சிருச்சா சாரின்ற மாதிரி இவர் தடவி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காரு.
நான் வேணா மருந்து எடுக்கவான்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ ரொம்ப நர்வஸா இருக்காரு. எதுவுமே இவர் சரியா பண்ண மாட்டாரு. ரொம்ப வெக்கப்பட்டுக்கிட்டே இருக்காரு. என்ன இவர் இப்படி நந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, கொஞ்சம் தள்ளி போய் படுத்து தூங்கவே ஆரம்பிச்சிடுறாரு. ஹீரோனும் சோகமா பாத்ரூம்க்கு எந்திரிச்சு வந்துடுறாங்க. இவர் செக்ஷுவலா வீக்கானவர் போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. சொதப்பிட்டுமே அப்படின்ற மாதிரி ஹீரோவும் யோசிக்கிறாரு. அவங்க தூங்கிட்டாங்கன்னு தெரிஞ்சோன்னா இவரும் ரெஸ்ட் ரூம்க்கு வந்துடுறாரு. அந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அப்பன்னு பார்த்து ஹீரோயின் வீட்ல இருந்து கால் பண்ணிட்டாங்க. என்ன நாங்க சொன்ன மாதிரி பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த ஜுவாலாப்பூர் காரனை எதுக்காக எனக்கு கட்டி வச்சீங்க, இவனுக்கு எதுவுமே தெரியாது போல அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாங்க. ஹஸ்பண்ட் பக்கத்துல இல்ல, வெளியே போயிருக்காருன்னு நினைச்சுதான் இப்படி பேசிட்டு இருக்காங்க. ஆனா ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஹஸ்பண்ட் இந்த விஷயத்தெல்லாம் கேட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹஸ்பண்ட் மறுநாள் காலையில வேலைக்கு போயிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு என்னாச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஆர்வமா கேட்கிறாரு. ஹீரோ எதுவுமே பேசாம கோவமா இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாரு. வேலைக்கு மத்தவங்க வரதுக்கு முன்னாடி இவர் முன்னாடி வந்துடுறாரு. என்னப்பா அதுக்குள்ள வேலைக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி ஆட்கள்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல பாஸ் தான் முக்கியமான வேலைன்னு வர சொன்னாருன்னு சமாளிக்கிறாரு. ஆனா பாஸ் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நீ எதுக்கு அதுக்குள்ள வந்துட்டு அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. சோ பாஸ் சொல்லி வரல அப்படின்றது மத்தவங்களுக்கு தெரிஞ்சிருது. இப்ப எல்லாருமே சிரிச்சு இவரை கிண்டல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பெருசா இவங்களை கண்டுக்காம போயிட்டு இருக்காரு. ஏன் இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. சாப்பிட வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஆனா அவர் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்காரு. சாப்பிட வரவே மாட்டாரு. இப்ப நைட்டு நேரம் படுக்கிறதுக்காக இவர் வந்துடுறாரு. இப்பயாவது பேசலாம் அப்படின்ற மாதிரி இவங்களும் ஜாலியா பேசுறதுக்கு ட்ரை பண்றாங்க. இன்னைக்கு நம்ம 2 பேர் சேர்ந்து ட்ரூத் ஆர் டேர் கேம் விளையாடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஹீரோவோ நீ போன்ல அம்மா கிட்ட பேசினதை நான் கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, என்ன உனக்கு பெருசா பிடிக்கலன்றது எனக்கு தெரியுது, என்ன மாதிரி மாப்பிள வேணும் நீ ஆசைப்பட்ட அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப ரொமான்டிக்கா இருக்கணும், ரொம்ப ஜாலி டைப்பா இருக்கணும், அதே மாதிரி ரொம்ப மேன்லியாவும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இவர் என்ன சொல்றாருன்னா 5-6 பேர்கிட்ட எதிர்பார்க்கறத ஒருத்தங்கிட்ட எதிர்பார்த்திருக்கியான்னு கேட்கிறாரு. எல்லாமே இல்லைனாலும் 2-3 இருக்கணும்ல, நான் அதுதான் எதிர்பார்த்தேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. உன் எதிர்பார்ப்பை என்னால பூர்த்தி பண்ண முடியலன்னு நினைக்கிறேன், அதுக்காக என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டாரு. நான் வேலை பார்க்குற இடத்துல MBA கிளாஸஸ் எடுக்கிறாங்க, நான் அதை அட்டன் பண்ண போறேன், அதனால தினமும் வீட்டுக்கு லேட்டா தான் வருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. இந்த விஷயத்தினால இவங்களுக்குள்ள ஒரு கேப் ஏற்பட்டுது. பெருசா இவங்க 2 பேருமே பேசிக்க மாட்டாங்க. ஹஸ்பண்ட் தினமும் நைட்டு லேட்டா தான் வராரு. அந்த கிளாஸ்லாம் அட்டன் பண்றாருல, அதனால தான் லேட்டா வராரு. இவங்க பேசலாம் நினைக்கிறாங்க, ஆனா எப்படி பேசுறதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு நாள் ஹீரோயின் ரிச்சால வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹஸ்பண்ட் ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறது தெரிய வருது. இவங்களுமே கோவமா அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஓஹோ இதுதான் நீங்க MBA கிளாஸ் படிக்கிறதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இல்ல இல்ல நான் வழிதான் சொன்னேன் அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோயின் இருக்காங்கல்ல, இந்த பொண்ணை பார்த்து பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆயிடுச்சு, ஒரே ஒரு வாட்டி தான் ட்ரை பண்ணாரு, அதுவும் ஒர்க் அவுட் ஆகல, இததான் நான் உனக்கு சொல்லணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இதை கேட்கிற ஹீரோ ஃபீல் பண்ணிட்டாரு. இவங்களுமே ஃபீல் தான் பண்றாங்க. இப்ப சோகமா இந்த இடத்த விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்ப ஹீரோனும் அம்மாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. நான் வேணா கொஞ்ச நாள் அந்த இடத்துக்கு வந்து இருக்கட்டுமான்னு கேக்குறாங்க. 1 மாசம் தான் ஆகுது, அதுக்குள்ள நீ வந்தா சரி இருக்காதுமா, நீ அங்கேயே இருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க தான் ஹனிமூனுக்காக டிக்கெட்லாம் எடுத்து வச்சிருக்கீங்கல்ல, போங்க எல்லாம் சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப ஹீரோனும் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராங்க. நம்ம 2 பேர் சேர்ந்து கோவாக்கு போயிட்டு வருவோம், கண்டிப்பா நமக்குள்ள இருக்க இந்த விஷயம் மாறிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. கோவாக்கு தானே அப்படின்ற மாதிரி இவரும் அந்த டிக்கெட் எடுக்கிறாரு. அப்படி எடுத்தவரை இவங்க கண் முன்னாடியே கிழிச்சிடுறாரு. அந்த அளவுக்கு இவர் கோவப்படுறாரு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப பிரசன்ட்ல இன்ஸ்பெக்டர் இருக்காரு பாத்தீங்களா, ஹீரோயின் வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருக்க லேடி கிட்ட தான் விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. இந்த லேடி இருக்காங்கல்ல, நீல்னு ஒருத்தன் வந்தான் சார், அப்பத்துல இருந்து தான் பிரச்சனை ஆரம்பிச்சது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்ப நமக்கும் விஷுவலா நடந்த விஷயத்த காட்டுறாங்க. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ வந்த மாதிரி சவுண்ட் கேக்குது. யாரு என்னன்னு பாக்குறதுக்காக கீழே வந்துட்டு இருக்காங்க. நீல் அப்படின்ற ஒரு நபர் தான் வந்திருக்காரு. இவர் ஹீரோவோட கசின் பிரதரா இருப்பாரு. ராஃப்டிங்லாம் சொல்லி தரதான் இவரோட வேலையா இருக்கும். வேலையை பத்தி எல்லாம் மாமியார் சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களும் கேட்டு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி நைட்டு ஹீரோவை பார்த்தோன்னா இவர் சந்தோஷமா கட்டி பிடிச்சி விளையாடிட்டு இருக்காரு. ஹீரோயினுக்கு தினேஷ் பண்டிட்டோட நாவல் பிடிக்கும் பாத்தீங்களா, அந்த நாவலை படிச்சுட்டு இருக்காங்க. அந்த நாவலோட முடிவு என்னவா இருக்கும் அப்படின்றத மேல இருந்து நீல் சொல்லிட்டு இருக்காரு. இதை கேட்கிற இவங்களும் ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க. நீங்களும் தினேஷ் பண்டிட் நாவல்லாம் படிப்பீங்களான்னு கேக்குறாங்க. படிப்பேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. அதே மாதிரி வந்தோடனே சொல்லணும்னு நினைச்சேன், நீங்க பார்க்க அழகா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஹீரோயினும் வெக்கப்படுறாங்க. அவர் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயின் இருக்காங்கல்ல, போன்ல செல்ஃபி மோட்ல வச்சு இவங்களோட முகத்தை பார்த்து வெக்கப்பட்டு இருக்காங்க. இப்ப நீல் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறத இவங்க மாடியில இருந்து கவனிச்சிட்டு இருக்காங்க. ஒரு டீ மட்டும் கிடைக்குமான்னு கேக்குறாங்க. ஹீரோயினுக்கு டீ போட தெரியாது, இருந்தாலும் போடுற மாதிரி கிச்சனுக்கு வந்துடுறாங்க. இப்ப போட தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தள்ளி இருந்து ஹீரோ கவனிச்சிட்டு இருக்காரு. நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பக்கத்துல வந்து இவங்களுக்கு ஹெல்ப் பண்றாரு. ஹீரோ தான் டீயே போட்டு உங்களுக்கு தராரு. ஆனா ஹீரோயின் போட்ட மாதிரி நீல் கிட்ட எடுத்துட்டு வந்து தராங்க. நீலும் சூப்பரா இருக்குன்னு பாராட்டுறாரு. டீயே இவ்வளவு நல்லா போடுறீங்கன்னா அப்ப சமைக்கவும் செய்வீங்கல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுக்கு சமைக்கலாம் பெருசா தெரியாது, இருந்தாலும் நீலுக்காக இவங்க சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. உன்னோட ஒய்ஃப் இன்னைக்கு அதிசயமா சமைக்கிறா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. நமக்காக தான் சமைக்கிறா போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஹீரோ யோசிக்கிறாரு. ஆனா இவங்க குறிப்பா நீலுக்காக தான் சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க.
நீலு ராஃப்டிங் சொல்லி கொடுக்குற வேலை தானே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க எல்லாரையும் அந்த போட்ல கூட்டு போயிட்டு இருக்காரு. அப்படி கூட்டு போயிட்டு இருக்கும் போது ஈரின் தண்ணிக்குள்ள விழுந்துடுறாங்க. ஈரினை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி இவரும் நீச்சல் அடிச்சு வந்து காப்பாத்துறாரு. நீல் இருக்காரு பாத்தீங்களா, அந்த போட்டுக்கு பேர் பாடியோட காத்து அடிச்சிட்டு இருக்காரு. ஈரினும் மாடியில இருந்து இந்த விஷயத்த கவனிச்சிட்டு இருக்காங்க. இவர் பாக்குறது தெரிஞ்சோன்னா சட்டுன்னு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க பார்த்ததை நீல் கவனிச்சிட்டார்ல, இவங்க சமையல் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. அப்படி வந்தவரு அவங்க முடியெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விடுறாரு, லைட்டா டச் பண்ணலாம் செய்யறாரு. இப்ப அவர் ரூமுக்கு கிளம்பி போனதுக்கு அப்புறம் இவங்க இருக்காங்கல்ல, வேக வேகமா அவரோட ரூம்க்கு வந்துடுறாங்க. எதுக்காக என்ன டச்லாம் பண்ண, இதுக்கப்புறம் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாது அப்படின்ற மாதிரி கோவமா சொல்றாங்க. அப்படி கோவமா சொன்னவங்க சட்டுன்னு நெருங்கி வந்து இவரை கிஸ் பண்ணிடுறாங்க. இவரும் பதிலுக்கு கிஸ் பண்ணிடுறாரு. இவங்க ரெண்டு பேருமே பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறாங்க. இப்ப ஈரின் சமைச்சதை தான் எல்லாருமே சேர்ந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்பயும் மாமியார் இருக்காங்கல்ல, என்னத்த சமைச்சியோ நல்லாவே இல்லைன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆனா நீல் சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. எனக்கு மட்டன்னா ரொம்ப பிடிக்கும், அதை சமைச்சு தர முடியுமான்னு கேட்கிறாரு. இவங்களுமே சரின்ற மாதிரி தலையாட்டுறாங்க. ஈரனுக்கு பெருசா மட்டன்லாம் பிடிக்காது போல, இருந்தாலும் அவருக்கு செய்யணும் அப்படின்ற மாதிரி கடைக்கு வந்து இவங்க மட்டன்லாம் வாங்கிடுறாங்க. அத்தை இருக்காங்கல்ல, என் கிச்சனுக்கு நான்வெஜ் எல்லாம் நான் விட மாட்டேன், நீ வேற எங்கேயாவது சமைச்சுக்கோ அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு இருக்காங்க. இதை கவனிக்கிற ஹீரோ இருக்கார்ல, நான் ஏற்பாடு பண்ணி தரேன் அப்படின்ற மாதிரி கிச்சனுக்கான ஏற்பாடெல்லாம் வேற ஒரு இடத்துல இவங்களுக்கு பண்ணி தராரு. இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஈரன் மேல செம்ம கோவத்துல இருக்காரு. அவங்க அஃபேர்லாம் வச்சிருக்காங்கல்ல, அதனாலதான் இவ்வளவு கோவப்படுறாரு. இந்த மாதிரி லேடி வெளியே நடமாடக்கூடாது, இவ்வளவு ஜெயிலுக்குள்ள தான் வச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட் கிட்ட கோவமா சொல்றாரு. இப்ப ஹீரோவோட ஃப்ரெண்டை கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துக்கு ஈரன் வந்துடுறாங்க. ஒன்னால தான் என்னோட ஃப்ரெண்ட் அநியாயத்துக்கு இறந்து போயிட்டான், அவன் அநியாயத்துக்கு சாவடிச்சிட்டல, நீலாம் நல்லா இருக்க மாட்டே அப்படின்ற மாதிரி பயங்கரமா திட்டுறாரு. இப்ப இன்ஸ்பெக்டர் அடுத்ததா ஈரனை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. உன் அஃபேரை பத்தி எல்லாம் எதிர் வீட்டு லேடி சொல்லிட்டா, அதுக்கப்புறம் என்னாச்சு சொல்லுன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. ஈரனும் மேற்கொண்டு நடந்த விஷயத்தை இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஈரன் இருக்காங்கல்ல, நீல பாக்குறதுக்காக ரூம் வந்துடுறாங்க. உனக்காக தான் இன்னைக்கு மட்டன் சமைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நீல் இருக்கார்ல, இவங்க கூட சேர்ந்து போட்டோ எடுத்துக்கிறாரு. நான் நாளைக்கு கிளம்ப போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ கிளம்ப போறியா, அப்ப என்னையும் உன்னோட கூட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. எது கூட்டு போகணுமா அப்படின்ற மாதிரி இவர் உள்ளுக்குள்ள ஷாக் ஆகுறாரு. ஆனா வெளியே என்ன சொல்றாருன்னா சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. இப்ப இவங்களும் சமைக்கிறதுக்காக கிச்சனுக்கு வந்துடுறாங்க. பார்த்து இவருக்காக சமையல் வேலையெல்லாம் முடிச்சிடுறாங்க. இப்ப பரிமாறலான்னு வராங்க. அப்பதான் ஒரு விஷயம் உங்களுக்கு தெரிய வருது. நீல் கிளம்பி போயிட்டான், உங்ககிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்லாம போயிட்டான் அப்படின்ற மாதிரி மாமியார் புலம்பிட்டு இருக்காங்க. இது கிளம்பி போயிட்டானா அப்படின்ற மாதிரி ஈரன் பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க. என்னையும் கூட்டு போன்ற மாதிரி இவங்க சொன்னாங்கல்ல, அதனாலதான் இவர் கிளம்பி போயிருக்காருன்னு உங்களுக்கு தெரிய வருது. அப்ப நம்ம கூட பழகுனதுலாம் நம்மளை ஏமாத்துறதுக்காக தான், வேற எதுக்காகவும் இல்லன்றதையும் உங்களுக்கு புரிஞ்சிருது. உன் ஒய்ஃப் மட்டன் செஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி அம்மா சொல்லியிருப்பாங்க. இவருமே சாப்பிடுறதுக்காக இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. நமக்காக தான் செஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப சந்தோஷமா சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அந்த சமயம் இவங்க இருக்காங்கல்ல, நான் நீல லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்கிற ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. ஒரு பார்வை மட்டும் இவங்களை பாக்குறாரு. மேற்கொண்டு இவங்களும் சொல்லிட்டாங்க, ஆனா அவன் என்ன லவ் பண்ணல, என்னை ஏமாத்திட்டு ஊருக்கு போயிட்டான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு கோவம் வருது. எதுவுமே பேசாம அமைதியா சாப்பிடுறாரு. ரிஷுவை எப்படி உன்னால சீட் பண்ண முடிஞ்சது, இப்ப நீல எங்க ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கறாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீல் என்னோட லைஃப்ல வந்ததுனால தான் ரிஷு எனக்கு கிடைச்சான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க ஒரு பிளாஷ்பேக் நமக்கு காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ரிஷு செம்மையா அப்செட் ஆயிடுறாரு. லென்ஸ் எல்லாம் இவங்களை அட்ராக்ட் பண்றதுக்காக தானே போட்டாரு, அதெல்லாம் கலட்டி எரிஞ்சிடுறாரு. இப்ப ரொம்ப சோகமா மாறிடுறாரு. அதே சமயம் அவனை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி அவனோட இடத்துக்கு வந்து அவனை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இவர் ஒரு அடிதான் அடிச்சிருப்பாரு, அதுக்குள்ள அவன் தடுத்துடுறான். தடுத்து இவரை போட்டு பயங்கரமா அடிச்சிடுறான். நீளும் தெரியாம நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி நார்மலா சொல்லிட்டு இருக்கான். பேசாம அவளையும் உன் கூடயே கூட்டு வந்திருக்கலாம்ல, நீங்க ரெண்டு பேராவது சந்தோஷமா இருப்பீங்களே அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. ஆனா இந்த நீல பிளே பாயா இருப்பான், அதுல விருப்பம் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கான். இதனால இவரும் திரும்பி வீட்டுக்கு வந்துடுறாரு. இவர் காயத்தோட வந்திருக்காருல, என்னாச்சு அப்படின்ற மாதிரி ஒய்ஃபு கேட்கறாங்க. இவர் எதுவுமே சொல்லாம இருக்காரு. ஏன் இந்த மாதிரி இருக்கீங்க, ஏதாவது என்கிட்ட பேசுங்க, ஏதாவது சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. எனக்கு வர ஆத்திரத்துக்கு உன்னோட கழுத்தை நெரிச்சு சாவடிக்கணும் போல இருக்கு, முதல்ல இங்க இருந்து கிளம்பிரு, அது போதும்னு சொல்றாரு. ஈரனும் அம்மா வீட்டுக்கு போயிடலான்ற மாதிரி முடிவு பண்றாங்க. இப்ப திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிடுறாங்க. ஆட்டோ பிடிக்கிறதுக்காக வாசலுக்கு வந்து நிக்கிறாங்க. அந்த இடத்துல நீலோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, பைக்ல வந்து இவங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்ன பஸ் ஸ்டாப்க்கு போணுமா, எங்க பைக்ல வேணா ஏறிக்கோங்க, நாங்க டிராப் பண்ணிடுறோம், நீல் உங்களை பத்தி நிறைய சொல்லியிருக்கான் வாங்கன்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. ஈரனுக்கு பார்க்க கோவமா இருக்கு. ஈரன் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. அப்ப ஈர வெளியே வந்துடுறாரு. நீ உள்ள போய் வெயிட் பண்ணு, நான் ஆட்டோவை புடிச்சிட்டு கூப்பிடுறேன்னு சொல்லிட்டாரு. இப்ப ஆட்டோக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ராணிக்கு நாங்கள ரெக்வஸ்ட் கொடுத்துருக்கோம், அக்செப்ட் பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த நீலோட ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் எதிர் வீட்டு லேடி கவனிக்கிறாங்க. அது மூலியமா தான் ஒய்ஃபுக்கும் நீலுக்கும் அஃபேர் போயிருக்கு அப்படின்றத உங்களுக்கு தெரிய வருது. இவர் ஆட்டோ பிடிச்சிடுறாரு. இப்ப
இப்ப வான்ற மாதிரி கூப்பிடுறாரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, இதுக்கப்புறம் நான் எங்கேயும் போக போறது இல்ல, இங்கதான் இருக்க போறேன்ற மாதிரி திங்ஸ திரும்பி எடுத்துட்டு உள்ள போறாங்க. ஹீரோவும் ஒய்ஃப் கிட்ட நார்மலா நடந்துக்கலாம் நினைக்கிறாரு. ஆனா திரும்ப திரும்ப அவங்க ஒன்னா இருந்ததுதான் இவரோட மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. இப்ப ஹீரோவும் காரை கிளீன் பண்ற வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோயின் கீழே இறங்கி வந்துட்டு இருக்காங்க. அப்ப படிக்கட்டுல ஏடகுடமா ஸ்லிப் ஆகி பொத்துன்னு கீழே விழுறாங்க. இவர் பெருசா கண்டுக்கவே மாட்டாரு, அமைதியா இவரோட வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அப்பதான் அந்த இடத்துல சோப் பேப்பர்லாம் யாரோ வச்சிருக்கிறது ஹீரோயினுக்கு தெரிய வருது. ஹீரோ தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காரு அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. அதே சமயம் இப்ப சமையல் வேலையை பார்க்கறதுக்காக வேகமா கிச்சனுக்குள்ள வராங்க. இப்ப கேஸ் ஆன் பண்ணும் போது திடீர்னு வெடிச்சிருது. இவங்க கையில லைட்டா காயம் பட்டுருது. இதையும் இவர் தான் பண்ணிருக்காருன்னு இவங்களுக்கு தெரியுது. அப்ப ரிஷு உங்களை கொல்றதுக்கு முயற்சி பண்ணிருக்காருன்னு சொல்ல வரீங்க அப்படிதானே அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு. ஆமான்ற மாதிரி இவங்க சொல்லிட்டாங்க. சரி, இந்த மாதிரிலாம் அட்டெம்ப்ட் நடந்திருக்குன்னா எதுக்காக போலீஸ் கிட்ட சொல்ல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல, நான் பண்ண தப்புக்கு அதெல்லாம் எனக்கு தேவைன்னு நானே நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோ ஃப்ரெண்டு கூட உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது ஹீரோயின் இந்த இடத்துக்கு வராங்க. சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிடறதுக்காக வான்ற மாதிரி கூப்பிடுறாங்க. நீ விஷம் வேணா ரெடி பண்ணி வையே, சாப்பிடறதுக்கு வரன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவர் இந்த மாதிரி பேசுறதுனால ஃப்ரெண்டு எந்திரிச்சு போலான்னு பாக்குறாரு. ஏன்டா எந்திரிச்சு போற, எங்க விஷயத்த பத்தி எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, நீ ஃப்ரெண்டு தானே, உனக்கு தெரியறதுல என்ன இருக்கு, இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி நடந்த விஷயத்த பத்தி எல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஆனா ஃப்ரெண்டு நான் கிளம்புற மச்சான்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா சாவடிக்கிறதுக்கு என்ன ஒரேடியா சாவடிச்சிரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டாங்க. அதுக்கு தான் நானும் ட்ரை பண்றேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இதனால ஹீரோயின் இருக்காங்கல்ல, நான் இங்க இருந்து தண்ணியில குதிக்க போறேன் அப்படின்ற மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. இவரும் கொஞ்ச நேரம் அவங்கள கவனிச்சிட்டு இருக்காரு. அப்படி கவனிச்சிட்டு இருந்தவர் சட்டுன்னு வந்து தள்ளி விட பாக்குறாரு. முதல்ல தள்ளி விட்டவர் சட்டுன்னு இவங்களை பிடிச்சிடுறாரு. எதுக்காக பிடிச்சிங்க, விட வேண்டியதானே அப்படின்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. இவர் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காரு. நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், அது எனக்கு புரியுது, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க, நம்ம முன்ன மாதிரி சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவருக்குமே லைட்டா ஃபீலிங்கா இருக்கு. இவருமே இந்த இடத்துல அழ ஆரம்பிச்சிடுறாரு. ரெண்டு பேருமே சந்தோஷமா இந்த இடத்துல கட்டி பிடிச்சிடுறாங்க. அடுத்த சில நாட்கள் இவங்க கொஞ்சம் கொஞ்சமா பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் கிளம்பும் போது அவங்க டிஃபன் பாக்ஸ் எல்லாம் எடுத்து தந்துட்டு இருக்காங்க. அதே சமயம் மாமியார் இருக்காங்கல்ல, முன்ன மாதிரி இவங்களை கொடுமைலாம் பத்த மாட்டாங்க. இவங்க கிட்ட ஜாலியா பேசுறாங்க. ஹீரோனும் நார்மலா மாமியாருக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் நினைச்சு ஹீரோவும் இந்த இடத்துல சந்தோஷப்படுறாரு. எப்ப பாரு நீலோட ஃப்ரெண்ட்ஸ் இங்க பைக்கை நிறுத்திட்டு கெலாட்டா பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கப்புறம் எங்களோட கார் இங்கதான் நிக்க போகுது, அதனால வேற இடத்த பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. அந்த பசங்களை கொஞ்சம் நக்கல் பண்ற மாதிரி தான் இப்படி பண்றாங்க. இவங்க ரெண்டு பேருமே நல்லபடியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ரெண்டு பேருமே கார்ல வந்துட்டு இருக்கும் போது தெரியாம கார் கண்ணாடியை ஒருத்தர் இடிச்சு உடைச்சிடுறாரு. பார்த்தா அது நீலா தான் இருப்பாரு. இப்போ ஒரு பொண்ணு கூட தான் பைக்ல வந்திருக்காரு. சாரின்ற மாதிரிலாம் இவங்களை பார்த்து சொல்றாரு. ஆனா ஹீரோயின் பயங்கரமா கோவப்படுறாங்க. வேகமா காரை விட்டு இறங்கி அவரோட பைக்கு கண்ணாடியை உடைச்சிடுறாங்க. ஹீரோயின் இப்படி பண்ணதுனால நீல் டென்ஷன் ஆயிடுறாரு. நீலுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு உட்காந்து இருக்காங்கல்ல, அந்த பொண்ணு ஒரு இடத்துல இறக்கி விட்டுறாரு. திரும்பி இவங்க கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாரு. அந்த பொண்ணை நான் இறக்கி விட்டுட்டேன், அவங்க வராங்களா கேளுங்க, அவங்கள கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ கிட்ட கிண்டலா பேசுறாரு. இதனால ஹீரோமே ஒரு ஸ்டேஜ்ல டென்ஷன் ஆயிடுறாரு. சட்டுன்னு கார்ல அவரை இடிக்கிற மாதிரிலாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாரு. இடிச்சிருவாரு போல அப்படின்ற மாதிரி நீல் செம்ம வேகமா போயிட்டு இருக்கான். விடக்கூடாது, இடிச்சாகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. ஹீரோயின் வேணாம்னு சொல்லிட்டாங்க. அதை மீறியே இவர் போயிட்டு இருக்காரு. இவர் தைரியமா இப்படி போயிட்டு இருக்கிறது ஹீரோயினுக்கு லைட்டா பிடிச்சிருக்கு. ஹீரோயினுமே ஒரு ஸ்டேஜ்ல போங்க போங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா நீல் இருக்கான்ல, கஷ்டப்பட்டு இவர்கிட்ட இருந்து தப்பிச்சிடறான். ஹீரோ ரொம்ப வேகமா வந்தார்ல, அதனால ஒரு இடத்துல இன்ஜின்ல ப்ராப்ளம் ஏற்பட்டுது. இவரும் சர்வீஸ்க்காக ஒரு கடையில தந்துடுறாரு. இப்ப அந்த கடையில இருக்க வாஷ் பேஷன்ல கையெல்லாம் கழுவிட்டு இருக்காங்க. என்ன ரொம்ப தைரியமா மாறிட்டீங்க, இது எனக்கு பிடிச்சிருக்குன்ற மாதிரி ஹீரோயின் சொல்றாங்க. உனக்காக தான் அப்படின்ற மாதிரி அவரும் சொல்லிட்டாரு. சட்டுன்னு இவங்களை கிஸ் பண்றாரு. இவங்களுமே அவரை கிஸ் பண்றாங்க. இப்ப பக்கத்துல ஒரு ரூம் எடுத்து இவங்க ரெண்டு பேருமே அந்த இடத்துல சந்தோஷமாலாம் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு க்ளோஸான பாண்டிங் கிரியேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி இப்ப பிரசன்ட்ல நடக்கிறத காட்டுறாங்க. போலீஸுங்க ஹீரோயின் வீட்டுக்கிட்ட தான் ஹீரோயினை கூட்டு வந்திருக்காங்க. அந்த சம்பவம் நடக்கும்போது என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத இவங்க பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் நடந்த விஷயத்தையும் நமக்கு காட்டுறாங்க. ஹீரோயின் மட்டும் வீட்டுல இருக்கும் போது முதல்ல நீல் போயிருப்பாரு. நீல் போய் கொஞ்ச நேரத்துல ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, பர்ச்சேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நிறைய பொருளை வாங்கிட்டு உள்ள போயிருப்பாரு. ஹீரோ உள்ள போய் கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் இருக்காங்கல்ல, மார்க்கெட்டுக்கு கிளம்புறதுக்காக வெளியே வந்திருப்பாங்க. அப்படி வெளியே வந்தவங்க விளையாடிட்டு இருக்க ஒரு பொண்ணு கிட்ட ரிஷு அண்ணா கதவை சாத்திக்க சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ரிஷு அண்ணா கதவை சாத்திக்கோங்க அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டே ஓடுறா. இப்ப சட்டுன்னு உள்ள இருந்து நீல் தான் கதவை சாத்திருப்பாரு. இந்த விஷயத்தெல்லாம் மாடியில இருந்து ஒரு லேடி கவனிச்சு சொல்லியிருப்பாங்க. ஹீரோயின் அன்னைக்கு ஒரு ரிச்சால தான் மார்க்கெட்டுக்கு போயிருப்பாங்க. அந்த ரிச்சாக்காரனை கூப்பிட்டு இவர் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த ரிச்சாக்காரரும் நடந்த விஷயத்த சொல்லிட்டாரு. மார்க்கெட்டுக்கு போனோம் அப்படின்ற மாதிரி ஏறி இருப்பாங்க. இவர் மார்க்கெட்ல அவங்கள பார்த்த மாதிரியே தான் உட்காந்து இருந்திருப்பாரு. மார்க்கெட்ல 2-3 கடைக்கு போய் தேவையான பொருள்லாம் அவங்க வாங்கிட்டு இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு இவர் கூட வந்திருப்பாங்க. வந்தவங்க வெளியே இருக்க நாய்க்கு கறி எல்லாம் போட்டிருப்பாங்க. அப்பதான் அந்த பிளாஸ்ட் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. கண்டிப்பா இவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவ பண்ணலனா நீ தான் இந்த கொலையை பண்ணியா அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் இவரோட காலரை பிடிக்கிறாரு. கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொன்னா போதும், கிளம்பு அப்படின்ற மாதிரி இவனை கோவமா இங்க இருந்து துரத்தி விடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் கார்க்குள்ள இருந்தே ஹீரோயின் கவனிக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இப்பதான் இன்ஸ்பெக்டருக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் கிடைக்குது.
பக்கத்துல கலவரத்தை கண்ட்ரோல் பண்றதுக்காக போலீஸுங்க போனாங்கல்ல, அந்த கலவரத்தை வீடியோ எடுக்கும் போது ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஈரன் வீட்டோட பின்பக்கம் இருக்குல்ல, நதியோட கனெக்ட் ஆயிருக்கும். அந்த நதியில நீந்தி தான் நீல் தப்பிக்கிற மாதிரி பதிவாயிருக்கு. இந்த வீட்ல பிளாஸ்ட் நடந்ததுல, அதனால தான் ஆபீசர்ஸ் கேமராவை இந்த பக்கம் திருப்பி இருப்பாங்க. அதுல தான் இவங்களுக்கு இந்த வீடியோ கிடைச்சிருக்கு. சோ நீலும் ஈரனும் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணிருக்காங்கன்றத கன்ஃபார்ம் பண்றாங்க. இதுக்கு என்ன சொல்ல போற, அந்த நீல் எங்க இருக்கான் ஒழுங்கா சொல்லுன்னு கேக்குறாங்க. நான் வெளியே போனதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்பெல்லாம் கேட்டா சொல்ல மாட்டா அடிங்கன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. லேடி ஆபீசர்ஸ்லாம் சேர்ந்து பயங்கரமா அடிக்கிறாங்க. அப்ப கூட ஈரன் எனக்கு தெரியாதுன்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, நான் மிஸ்ரா கிட்ட பேசிட்டேன், லை டிடெக்டர் டெஸ்ட் வைப்போம், அதுல அவ ஏமாத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஈரனை பயங்கரமா அடிச்சுதான் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. என்னாச்சு அப்படின்ற மாதிரி மாமனாரும் மாமியாரும் கேட்டுட்டு இருக்காங்க. நாளைக்கும் போணுமா, நான் போய் படுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க படுக்கிறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப மறுநாள் காலையில ஸ்டேஷனுக்கு வராங்க. அந்த இடத்துல பார்த்தா லை டிடெக்டருக்கான செட்டப்லாம் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அதை பார்த்தோன்னா ஈரன் செம்மையா பயந்துட்டு இருக்காங்க. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூம்குள்ள வந்துடுறாங்க. இவங்க கால்ல ஒரு ஆணி குத்திக்கிட்டே இருக்க மாதிரி செட் பண்ணி வச்சிடுறாங்க. இப்ப அந்த மிஸ்ரான்றவரை இவங்க கையில வயர்லாம் மாட்டிடுறாரு. அப்படி மாட்டினவரு உங்க ஹார்ட் பீட் ஏன் இவ்வளவு அதிகமா இருக்குன்னு கேக்குறாரு. ரொம்ப பதட்டமா இருக்கேன் அதனால தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி அன்னைக்கு என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவங்களுமே இந்த இடத்துல நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. மாமனாரோ மாமியாரோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்காக கிளம்பி இருப்பாங்க. இவங்க 2 பேர் சேர்ந்து தான் வழி அனுப்பி இருப்பாங்க. ஈரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் நாளைக்கு வீட்டுக்கு வர மாதிரி பிளான் இருக்கும். சமைக்கிறதுக்கு தேவையான பொருள்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி அவர் கிளம்பிடுறாரு. இந்த கேப்ல தான் நீல் வந்திருப்பான். இவங்க கிட்ட பேசிட்டு இருந்திருப்பான். வந்த ஹஸ்பண்டும் இதை கவனிக்கிறாரு. இவங்க என் கூடயே வரான்னு சொல்லிட்டாங்க, கூட்டு போறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் நீல் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஹீரோ இருக்கார்ல, எதுனாலும் நீயோ நானும் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. நீ போய் வெளியே பர்ச்சேஸ் பண்ற வேலையெல்லாம் பாருன்ற மாதிரி ஒய்ஃபு கிட்ட சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி ஒய்ஃபும் அங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வந்த ஒய்ஃப் இருக்காங்கல்ல, ரிஷுவை கதவை சாத்திக்க சொல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா நீல் தான் அந்த இடத்துல கதவை சாத்திருப்பாரு. இவங்களும் மார்க்கெட்டுக்கு கிளம்பி திரும்பி வந்துடுறாங்க. அப்படி வந்தவங்க நாய்க்கு கறியெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. அப்பதான் பிளாஸ்ட் நடந்திருக்கும். இவங்களும் ஷாக்கிங்கா உள்ள போய் பார்த்திருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவங்க சொல்ற எல்லாமே உண்மை அப்படின்ற மாதிரி தான் வருது. இதுல ஒரு விஷயம் மட்டும் தான் எனக்கு புரியல. நார்மல் விஷயத்த சொல்லும் போது கூட அவங்களோட ஹார்ட் பீட் அதிகமா துடிக்குது. இதுதான் எனக்கு குழப்பமா இருக்குன்ற மாதிரி மிஸ்ரா சொல்லிட்டு இருக்காரு. அப்ப ஈரன் நொண்டி நொண்டி நடந்து போறதா பாக்குறாங்க. ஏன் இந்த மாதிரி நொண்டி நொண்டி நடந்து போறாங்க அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. செக் பண்ணும் போது தான் ஆணியை செட் பண்ணி வச்சிருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. ஈரன் வேணும்ட்டே தான் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. நீ இன்னொன்று வாட்டி கேள்வி எல்லாம் கேட்கணும் மிஸ்ரா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அந்த மிஸ்ராவும் திரும்பி உட்கார வச்சு கேள்வி எல்லாம் கேட்க ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கும் நீலுக்கும் அஃபேர் போச்சான்னு கேட்கிறாரு. இவங்க ஆமான்னு சொல்றாங்க. அந்த இடத்துல உண்மைன்ற மாதிரிலாம் காட்டிட்டு இருக்கு. நீங்க தான் உங்க ஹஸ்பண்டா மண்டையில அடிச்சு சாவடிச்சிங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இவங்க இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க உண்மையை தான் சொல்றாங்கன்னு காட்டுது. இதெல்லாம் பாக்குற இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆயிடுறாரு. இந்த மிஸ்ராவும் வேற மாதிரி கேட்கலாம்னு நினைக்கிறாரு. உங்க ஹஸ்பண்டா அந்த நீல் தான் சாவடிச்சானா, நீங்க 2 பேர் சேர்ந்து தான் இந்த விஷயத்த பண்ணீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. அதுக்கும் இவங்க இல்லன்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க உண்மையை தான் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி காட்டுது. இதுக்கு மேல எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி மிஸ்ராவும் இன்ஸ்பெக்டரை பாக்குறாரு. இங்க இருந்து கிளம்பவும் செஞ்சிடறாரு. இன்ஸ்பெக்டர் சீனியர் இருக்கார்ல, ஏகப்பட்ட பெண்டிங் கேஸ் இருக்கு, அத பாரு, இந்த கேஸை இதோட முடிச்சிரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இன்ஸ்பெக்டருக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. இன்ஸ்பெக்டர் இருக்கார்ல, கேஸ் முடிஞ்சிருச்சு, நீங்க கிளம்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களும் இங்க இருந்து நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி நடக்கிற ஈரன் லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. ஏன் இப்படி ஸ்மைல் பண்றாங்க அப்படின்றது தெரியல. அப்படியே கட் பண்ணி 5 வருஷம் கழிச்சு நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இன்ஸ்பெக்டர் ஃபேமிலியோட வேற ஊருக்கு போக போறாரு போல. ட்ரெயின் டிராவல்ன்றதுனால புக் வாங்கலாம் நினைக்கிறாரு. அந்த இடத்துல தினேஷ் பண்டிட்டோட ஒரு புக்கை பாக்குறாரு. ஈரன் பேசும்போது தினேஷ் பண்டிட்டோட புக்கை நான் படிப்பேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. சரி இந்த புக்கை தான் படிச்சு பார்ப்போமே அப்படின்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. இந்த புக்கை தாங்க அப்படின்ற மாதிரி வாங்கிக்கிறாரு. இன்ஸ்பெக்டர் டிராவலிங்ல அந்த புக்கை படிக்க ஆரம்பிக்கிறாரு. உண்மையில என்ன நடந்தது அப்படின்றத நமக்கு காட்டுறாங்க. ஹஸ்பண்டை வாங்குறதுக்காக இவங்க அனுப்பி வச்சிருப்பாங்க. ஹஸ்பண்டுமே சந்தோஷமா வாங்கி முடிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்திருப்பாரு. அப்படி வீட்டுக்கு வரும்போது தான் நீல் வந்திருக்கிறது தெரிய வருது. வந்த நீல் இருக்கான் பாத்தீங்களா, ஈரவை கிண்டல் பண்ற மாதிரி நிறைய பேசிட்டு இருக்கான். ஈரனும் இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீல் இருக்கான் பாத்தீங்களா, நீயும் நானும் ஒன்னா இருந்ததை வீடியோ எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், அதெல்லாம் நெட்ல போட்டா என்ன ஆகும் யோசிச்சு பாரு அப்படின்ற மாதிரிலாம் கொஞ்சம் கிண்டல் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கான். இவங்க வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவன் ரொம்ப தெனாவட்டா பேசிட்டு இருக்கான். இதனால கோவப்பட்ட ஹீரோவை நீல் அடிக்கிறதுக்காக வராரு. ஒரு அடி அடிக்கிறாரு. ஆனா நீல் தடுத்து பதிலுக்கு ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிச்சிட்டு இருக்கான். இப்ப நீலும் ஹீரோவோட கழுத்தை போட்டு பயங்கரமா நெரிச்சிட்டு இருக்கான். அப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, நீல் மண்டையிலேயே ஓங்கி ஒரு அடி அடிக்கிறாங்க. செம்ம ஃபோர்ஸா அடிச்சிருப்பாங்க. நீலோட தலையில இருந்து ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. நீல் அதே இடத்துல இறந்து போயிடுவான். இதை பாக்குற ஹீரோயின் ரொம்ப பயப்படுறாங்க. அவசரப்பட்டு ரொம்ப ஃபோர்ஸா அடிச்சிட்டேன், இறந்து போயிட்டான், இப்ப என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் அழுதுட்டு இருக்காங்க.
அழாத, இந்த விஷயத்தை எப்படியாவது நம்ம சமாளிப்போம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி ஒரு பிளான் போடுறாங்க. ஹீரோ இறந்து போயிட்டாருன்னு கொண்டு வரதான் இவங்களோட பிளானா இருக்கும். ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, முதல்ல நீலோட கையை வெட்டிடுறாரு, இதை டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி நீலோட பாடி எரியணும், பாடியை வச்சு அது நீலுதான்றதை கன்ஃபார்ம் பண்ணக்கூடாது, என் கையை வெட்டி அது கடிக்கிற மாதிரி பண்ணிடணும், சோ இறந்து போனது நான் தான் நினைப்பாங்க, இது மூலியமா நீ ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. இதனால ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவரோட கையை வெட்டிடுவாரு. அந்த கையை நெருப்புல எரியக்கூடாதுன்றதுக்காக கொஞ்சம் தள்ளி வச்சிடுறாங்க. நீ வெளியே போகும்போது அந்த குழந்தைய கதவை சாத்துறதுக்காக வர சொல்லுன்னு சொல்றாரு. அதே மாதிரி ஹீரோயின் சொல்லியிருப்பாங்க. அப்ப இவர் தான் நீல் ட்ரெஸ் போட்டு கதவை சாத்திருப்பாரு. மேல இருந்து பார்த்த லேடி நீல் ட்ரெஸ் போட்டிருந்ததுனால நீல் தான் கதவை சாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி நினைச்சிருப்பாங்க. ஹீரோயின் கிட்ட ஹீரோ என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த டைம்குள்ள வந்துருன்னு சொல்லியிருப்பாரு. இவங்களும் டைமை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப வாங்கி இவங்களோட ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல நாய்க்கு போட்டுட்டுலாம் இருப்பாங்க. இந்த சமயம் ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, அந்த தண்ணி இருக்கிற இடத்துக்கு போய் நீச்சல் அடிச்சு அங்க இருந்து தப்பிக்க ஆரம்பிச்சிருப்பாரு. ஏற்கனவே வெடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டு தான் போயிருப்பாரு. அப்படிதான் வெடிச்சிருக்கும். நீலோட பாடி கருகி போயிருக்கும். அது நீலோட பாடின்றதை இவங்களால கன்ஃபார்ம் பண்ண முடியுது. ஹீரோவோட கை மட்டும் கிடைச்சது பாத்தீங்களா, அது ஹீரோவோட கைன்றதுனால ஹீரோ தான் இறந்து போயிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க முடிவு எடுத்திருப்பாங்க. இந்த இன்ஸ்பெக்டர் படிக்கிற புக்கோட கதை அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி தான் இவங்க பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் யோசிக்கிறாரு. ஒய்ஃப் கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. லவ்வுக்காக யாராவது கையே இழப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ஒய்ஃப் அப்படிலாம் பண்ண வாய்ப்பே கிடையாது. எனக்காக நகத்தை பேத்து எடுக்கணும்னு சொன்னா நீங்க எடுத்துருவீங்களா? மாட்டீங்கல்ல. அப்புறம் எப்படி ஒருத்தன் கையே எடுப்பான்? அப்படிலாம் நடந்திருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா இப்படிதான் நடந்திருக்குன்னு இன்ஸ்பெக்டர் நினைக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயின் நடக்கும்போது கையை பிடிச்சி ஒருத்தர் கூட நடக்க ஆரம்பிக்கிறாரு. நடக்கிறவர் தான் ஹீரோவா இருப்பாரு. உண்மையிலேயே இன்ஸ்பெக்டர் நினைச்ச மாதிரி தான் இவங்க பண்ணிருக்காங்க. ஹீரோக்கு ஒரு கை இல்லைன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இந்த படத்தோட செகண்ட் பார்ட் இன்னும் 2-3 நாள்ல வந்துரும். அதையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.